அந்த 3 அரக்கங்களும் உன்னை கொல்ற மாதிரி எனக்கு ஏன் கனவு வருது? இந்த கனவுக்கு என்ன அர்த்தம் நீலவேணி? சொல்லம்மா. நீலவேணி, அம்மாடி, நான் கண்ட கனவுக்கு என்னம்மா அர்த்தம்? உனக்கு இந்த கனவை வர வச்சதே நான் தான்மா. நீயா? ஏம்மா அப்படி பண்ண? நான் ஆபத்துல இருக்கேம்மா. என்ன ஒரேடி அழிக்கிறதுக்கு சதி நடக்குது. அவங்க முயற்சி பழிச்சிட்டா நான் ஊரு தெரியாம அழிஞ்சிடுவேன். ஐயோ நீலவேணி, என்னம்மா சொல்ற நீ? அதை தடுக்க வழியே இல்லையா? உன் வேண்டுதல் தாமா என்ன காப்பாத்தும். நீ எனக்காக பூஜை பண்ண. ஆவியா அலையிற உன் மகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. அந்த வேண்டுதல் தாமா என்ன காப்பாத்தும். கண்டிப்பா பண்றேம்மா, நான் வேண்டிக்கிறேம்மா. இந்த அம்மா உனக்காக பூஜை பண்றேன். இப்பவே வேண்டிக்கிறேன். தெய்வமே, அந்த அரக்கர்களோட எண்ணம் பலிக்க கூடாது. அந்த பாறுகளால கொல்லப்பட்டு ஆவியா அலைஞ்சிட்டு இருக்கிற என் பொண்ணை நீதான் காப்பாத்தணும். அவளை காப்பாத்து தெய்வமே, அவளை காப்பாத்து. இது என்ன மாயமா இருக்கு? எந்த கெட்ட ஆவியோட வேலை? வயசானவனை மிரட்டுறீங்களா? என்னை ஏண்டா பயன்படுத்துறீங்க? செத்து போன எல்லாரும் ஏண்டா அப்படி தெரியுறீங்க? நீயும் சாக போறடா. செத்து போன எல்லாரும் உன்னை வா வான்னு கூப்பிடுறாங்க. நீயும் போ. நிலவணி, நீயா? நான் தாண்டா வந்திருக்கேன். நான் தான் வந்திருக்கேன். செஞ்ச சபதத்தை நிறைவேற்ற வந்திருக்கேன். அதுக்கான காலம் வந்துடுச்சு. வர்ற பௌர்ணமி அன்னைக்கு முழு நில அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள உன் வம்சத்தை பூண்டோட ஆண் வாரிசு அத்தனை பேரையும் ஒரே நாள்ல ஒவ்வொன்றா கொல்லுது. வேண்டாம் நிலவணி, எங்களுக்கு மன்னிப்பு கிடையாதா? மரணம் தாண்டா உங்க மன்னிப்பு. உங்க ஜமீன் வம்சமே அழிய போகுது. பௌர்ணமி அன்னைக்கு இது நடக்கும். இது சத்தியம். வேண்டாம் 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 நிலவணி, வேண்டாம் வேண்டாம். என்னாச்சுப்பா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எதுக்காக என்ன வர சொன்னீங்க? நம்ம குடும்பமே பெரிய ஆபத்துல இருக்குதுடா. அது எப்பாடுபட்டாவது காப்பாற்றணும்.
அதுக்கு அந்த பொக்கிஷ பெட்டி வேணும். இப்ப இத சொல்றதுக்காக தான் நீங்க கூப்பிட்டீங்களா? அந்த பொக்கிஷ பெட்டியை நினைச்ச நேரத்துல எடுக்க முடியாதுப்பா. இத காலையில சொல்லிருக்கலாமே. டேய், நம்ம ஆபத்துல இருக்கோம்டா. கொஞ்சம் முன்னால நீலவேணி வந்து பிரச்சனை பண்ணிட்டாடா. பௌர்ணமி அன்னைக்கு நம்ம குடும்பமே அழிஞ்சிடும்டா. அவகிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றணும்னா அந்த பொக்கிஷ பெட்டி ஒன்னாலதான் முடியும். சரி, இப்ப என்ன செய்யணும்? டேய், நான் சொன்னதை மறந்துட்டியா? அந்த மார்த்தாண்டத்தை வர சொல்லு. அவகிட்ட நான் பேசணும். மார்த்தாண்ட வருவானா? உங்களை பார்க்க வரேன்னு அவனே சொல்லியிருக்கான். இங்கேயே கூப்பிடுறேன். மார்த்தாண்டா, அப்பா உன்னை பார்க்கணும்னு சொல்றாரு. வா மார்த்தாண்டா.